வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விநாயகர் கொடை எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு மல்டி கலர் கிளாத்தஸ் வச்சு நம்ம மேக் பண்ண போறோம். இது ஏதாவது பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுல இருந்து எடுத்திருக்கேன். இது சில்க் காட்டன் மெட்டீரியல் கிளாத்தஸ் எடுத்திருக்கேன். இதோட வித் பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். லென்த் 16 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த மாதிரி முக்கோணமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீசஸ இந்த மாதிரி ரைட் சைடு வெளியில வரணும், அதாவது உள்ள வரணும், ராங் சைடு வெளியில வரணும். அந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டே வாங்க. எல்லா இது பீசஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பீஸையும் லாஸ்ட் பீஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். இப்ப இதுல இதுக்கு மேல நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கொஞ்சம் லேசஸ் அட்டாச் பண்ண போறோம். உங்களுக்கு எனக்கு சில பீசஸ்லாம் இந்த முக்கோணம் கொஞ்சம் குட்டி பீஸா இருக்கு, சில பெரிய பீஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பீசஸ்ல கீழே மட்டும் ஈவனா வர மாதிரி பாத்துக்கோங்க. முக்கோணத்தோட அந்த மேல் கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல அந்த ரா எட்ஜஸ் தெரியாம இருக்கிறதுக்காக கீழ்பகுதியை டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிடுறோம். இப்ப நான் 2 வகையான லேஸ் எடுத்திருக்கேன். ஒண்ணு கொஞ்சம் மெலிசா இருக்க மாதிரியான லேஸ், இன்னொன்னு கொஞ்சம் பட்டையா இருக்க மாதிரியான லேஸ். இந்த பட்டை லேஸ்லயே கீழே நிறைய நூல்லாம் தொங்குற மாதிரி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்க லேசஸ் மட்டும் வச்சு ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி சுத்தி நிறைய சுங்கு தொங்குற மாதிரி அந்த மாதிரி லேஸ் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த சின்ன சின்ன லேசஸ் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கிளாத்துக்கும் இன்னொரு கிளாத்துக்கும் நடுவுல அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸ்க்கும் ரெண்டு பீசஸ்க்கு நடுவுல வர இடத்துல ஸ்பிளிட்ல வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த சில லேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரா எட்ஜ்ல இருந்து பிரிஞ்சு வராது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும், இல்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி பினிஷ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி பினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் அந்த பட்டை லேஸ் சொன்னேன் இல்லையா, அதை இந்த கீழே இருக்க ரவுண்ட்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். நமக்கு கீழே ரா எட்ஜஸ் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மேல கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன மணி மாதிரி அந்த மாதிரி வச்சு பினிஷ் பண்ணிக்கலாம். இப்ப கீழேயும் அந்த லேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா இந்த லேஸ் பிரிஞ்சு வரும். அதனால அதே மாதிரி எண்ட் பண்ணும்போதும் டபுள் ஃபோல்ட் பண்ணி பினிஷ் பண்ணிட்டேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அந்த மடிப்புல இருந்து ஒரே ஒரு முக்கோண பீஸை மட்டும் கட் பண்ணி வெளியில எடுத்துடலாம். மீதி இருக்க முக்கோண பீஸ்ல ஒரு முக்கோணத்து மேல இன்னொரு முக்கோணம் வரணும். அந்த மாதிரி அதை ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா அதோட இந்த ரவுண்டோட கீழே க்ளூ போட்டுக்கோங்க. இந்த க்ளூல இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச கிளாத்தை அட்டாச் பண்ண போறோம். இப்ப ஜஸ்ட் இதுல வச்சு காமிச்சிருக்கேன். இப்ப க்ளூ போட்டு எப்படி அட்டாச் பண்றதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் இந்த மாதிரி விநாயகரோட கொடைங்கெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது வெறுமனே கிளாத்ல இல்லாம பேப்பர் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இப்ப மேல டாப் முடிச்சிட்டோம். இப்ப கீழே அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கட்டப்பையோட குச்சி இல்ல ஏதாவது கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரியான குச்சி எடுத்துக்கோங்க. அதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்ப அந்த நீண்டது பாத்தீங்களா அந்த துணிங்கெல்லாம், அதை இந்த மாதிரி சுத்தி சுத்தி விட்டுறலாம். நீங்க ஒரே கலர்ல உங்ககிட்ட இருக்குனாலும் அந்த குச்சி ஃபுல்லா ஒரே கலர் கூட சுத்திக்கலாம். சப்போஸ் உங்க கிட்ட எல்லாத்துலயும் குட்டி குட்டி பீசஸ் தான் இருக்குன்னா மல்டி கலரா கூட நீங்க சுத்திக்கலாம். அது சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அது மேலேயே நம்ம சின்ன லேஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லேஸ் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை இது மேல இன்னொரு ரவுண்டா சுத்தி விட்டுறேன்.
அவ்வளவுதாங்க, சூப்பரா அந்த குச்சியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மேல இருக்க அந்த டாப்பையும் இந்த குச்சி இருக்க பாட்டத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டா சூப்பரா நின்றும். ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா விநாயகரோட கொடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிராண்டா பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க ஏதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் அதை கிராண்டா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்ப மேல கொஞ்சம் லூஸ் வந்தது பாத்தீங்களா, அந்த பீசஸை மட்டும் கொஞ்சம் லைட்டா எடுத்து அதுல வந்து ஒரு த்ரெட் போட்டு அந்த இடத்த டைட் பண்ணிட்டு அந்த இடத்துல லைட்டா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ்ல என்கிட்ட ஒரு பீடு இருந்தது, அதை வந்து இந்த டைட் பண்ணி நூல் சுத்தணும் பாத்தீங்களா, அதுல வந்து அட்டாச் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான விநாயகர் கொடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட்